இன்னைக்கு நாம பார்க்கறது வந்து மரம். மரத்துல வந்து ரெண்டு உறுப்பு நம்ம இருக்குது, இன்னொன்று யாங்கொன்று. முக்கியமான உறுப்பு துணை உறுப்பு ஒன்று இருக்கு. முக்கியமான உறுப்பு கல்லீரல். அதுக்கு பேரே கல் ஈரல், உறுதியானது. ஏன் ஒவ்வொரு பேரு சித்தர்கள் பாருங்க எப்படி அதை பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. மண் ஈரல், மண்ணுடைய தன்மை இருக்கிறதுனால மண் ஈரல். நுரை ஈரல், நுரைங்கிறது என்ன? சளி, கோலை, காற்று எல்லாம் கலந்துதான் நுரை. தமிழ் அதுக்கு அர்த்தம் தான். சிறுநீர் அகம், அகம்னு சொல்லிட்டான். பயத்தோட மனசோட சம்பந்தப்பட்டது தான் சிறுநீரகம். அதே மாதிரி கல் ஈரல், கல் மாதிரி உறுதியா இருக்கிறது. அதுதான் கல் எதையும் தாங்கும், இதயம்னு சொல்றாங்களே இல்லையா. கல்லீரல் பலமா இருந்தா தான் இருதயமே பலப்படும். ஏன்னா கல்லீரனுடைய மகன் தான் இருதயம். நெருப்பு எரிஞ்சா அதனுடைய உற்பத்தி மரம், அதாவது தீ, மரம் எரிஞ்சா. அதனால கல்லீரல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு. இருக்கிற உறுப்புகள்லயே மிகப்பெரிய ஆற்றல் உள்ள ஒரு உறுப்பு எதுனா கல்லீரல் தான். சக்தி வாய்ந்த உறுப்பு. அதனாலதான் கல்லீரலுக்கு இன்னொரு பேர் என்னங்கன்னா உடலின் காவல்காரன் கல்லீரல். அதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். கல்லீரல் இதனுடைய புதுப்பித்தல் நேரம் எதுன்னு தெரியுங்களா? ஆமா, 1 to 3. யாரெல்லாம் இந்த 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கல்லீரல் நோயாளிகள். அப்படி தீர்க்கமாக எழுதிக்கலாம். ஏதோ ஒரு நாள்னா பரவாயில்ல, ரெகுலராக அவங்களுக்கு அந்த டைம் வெளிக்கு வந்துடுது, தூக்கம் வர மாட்டேங்குது. 3 மணிக்கு மேலே தூக்கம் வரலைன்னா நல்லது. 3 மணிக்கு முன்னாடியே தூக்கம் வரல அப்படின்னா அதுதான் பிரச்சனை. 3 மணிக்கு கண் விழிச்சுக்கலாம். நுரையீரல், கல்லீரல் வந்து எனர்ஜியை வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கீங்களோ காலையிலேருந்து அவ்வளவையும் சார்ஜர் பண்ணுற உறுப்பு எதுனா கல்லீரல். ஏன்னா அவ்வளோ இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் எடுத்துட்டு நல்ல தரமான குளுக்கோஸை பிரித்து உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும், இப்போ நம்ம மசில்ஸில் தேஜஸ்ன்னு சொல்கிறோமே இல்லையா, அதாவது செறிவூட்டப்பட்ட சக்தி. நம்ம சாப்பாட்டில் உணவுலெல்லாம் இருந்து எடுத்து தேவையான எல்லா சக்தியும் புழிஞ்சிட்டு கடைசியாக சக்கையை மட்டும்தான் வெளியே தள்ளும். அந்த புரிஞ்சு அதாவது குளுக்கோஸை விட இன்னொன்றுன்றது, அதுக்கு பேர் கிளைக்கோசன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். செறிவூட்டப்பட்ட சக்தி. அதை தான் வந்து கல்லீரல் வந்து நம்ம உடம்பு கொடுத்திட்டு இருக்கு. அதனால் கல்லீரல் கெட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு நோயும் குணமாகாது. கல்லீரல் பலமாக இருந்தால் எந்த நோயும் குணமாகும். இதுதான் கான்செப்ட். அதனால் கல்லீரல் தான். அதனால் ஏன் வந்து புளி வேண்டான்னு சொல்கிறாங்க? கல்லீரல் பலமாகணும், அவன் உடம்பு நல்லா இருக்கணும், எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் சித்தர்கள் முதல்ல எடுத்தோடனே புளி வந்து வேண்டான்னு சொன்னாங்க. 3 to 5, 1 to 3. PM, AM 12 மணியாடா முடிஞ்சிருது. அதுக்கு மேலே வந்து AM. இதில் ரெண்டுலேயுமே வரும் ஒன்று, அந்த ஒரு பார்க்கலாம். AM இருக்கும், PM இருக்கும். பாதி 1 மணி நேரம் முன்னாடி 1 மணி நேரம் பின்னாடிங்க. இந்த 1 to 3 வந்து கல்லீரல் மும்முரமாக வேலை செய்யும். என்னென்ன குறைபாடுகள் இருக்குதோ அவ்வளவையும் நீக்கிட்டு உங்களை அப்படியே புத்துணர்வோட காலையில் கண் விழிக்கிறீங்களே இல்லையா, கண்ணில் அவ்வளவு பிரகாசம் இருக்கணும். அதுதான் கல்லீரல் பலமாக இருக்குன்னு அர்த்தம். சரி, கல்லீரலுடைய பணி எழுதிக்கங்க. எழுதலாம். பணி எழுதிக்கங்க. மொத்த புள்ளியில் கம்மி தான், 14 புள்ளி தான். புள்ளியெல்லாம் கம்மி தான்.
வயிறு ஒரு பக்கம் இருக்குது, கல்லீரல் ஒரு பக்கம் இருக்குது. வயிறு எங்கே இருக்குதுன்னு தெரியுங்களா? லெஃப்ட் சைடு வயிறு, ரைட் சைடில் இப்போ கல்லீரல். வயிறுங்கிறது இதெல்லாம் வயிறு கிடையாது, இதெல்லாம் சும்மா தோல். இறைப்பைங்கிறது அது ஒரு சுரக்கா மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து இருக்கு, ரைட் சைடில் வந்து கல்லீரல் இருக்கு, இடது பக்கமாக வந்து வயிறு இருக்கு. அப்போ யாருக்கெல்லாம் டாக்டர் போனோம்னா ஒட்டுக்குடல் இருக்குதா இல்லையான்னு இந்த பக்கம் பார்ப்பாங்க. லெஃப்ட் சைடில் இருந்தால் ஒட்டுக்குடல், ரைட் சைடில் வருச்சுன்னா கல்லீரலுடைய பிரச்சனைன்னு அவங்க முடிவு பண்ணிக்காங்க. வலதுபுறம்னு போட்டுக்கோங்க. வலதுபுறம் அமைவிடம் வந்து கல்லீரல் வந்து உடலின் வலதுபுறமாக விலா எலும்புக்கு உள்ளதாக இருக்குது கல்லீரல். விலா எலும்பு அப்படியே கவசம் மாதிரி அது மூடி இருக்கும். விலா எலும்புக்கு உள்புறம்னு போட்டுங்க. இதிலிருந்து எல்லாமே விலா எலும்பு தான். இந்த மார்புக்கு கூட்டுக்கும் கீழே இருந்து இது எல்லாமே இந்த எலும்பு அப்படியே தொடர்ச்சியாக வரும். இதில் நான்வெஜ் முதல்ல சாப்பிட்ருக்கோம்ல, கை தூக்குங்க. நான்வெஜ் சாப்பிட்டோங்களா? அவங்க எல்லாம் ஆடு வந்து அந்த இதை வச்சும்போது பார்த்தீங்கன்னா எலும்பு அந்த உள்ள இருக்கு, அதே தான் நமக்கும். சரி, பனி எழுதிக்கங்க. பனி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் விலா எலும்புக்கு உள்புறம்னு போட்டுக்குங்க, வலது பக்கமாக, அவ்வளோதான். விலா எலும்பு ஒட்டியது அதுவும் இருக்கும். எல்லாம் அதான் குடல் குண்டாமணின்னு சொல்லுவாங்க தமிழ். அது இதில் குண்டாங்கிறது என்ன தெரியுங்களா? குண்டாங்கிறது வயிறு, மணியத்தான் வந்து கல்லீரல்னு சொல்லுவாங்க. மணி அதுக்கு பேர். பனி வந்து முதல்ல வந்து நச்சுக்களை அழித்தல், உணவில் உள்ள நச்சுக்களை அழித்தல்னு போட்டுக்கங்க. உணவில் உள்ள நச்சுக்களை அழித்தல் ஒன்று, கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இதே இதுதான். ரெண்டாவது, தசை நார்களுக்கு சக்தி அளித்தல். ரொம்ப டயர்டாக இருக்குன்னா கல்லீரல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டயர்ட்னஸ் வரக்கூடாது. ரொம்ப உடம்பு அசதியாக இருக்குதுங்க, அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னாவே தசை நார்களில் பலகீனமாக இருக்குது. இல்லை நீங்கள் அதை எழுத வேண்டாம், நீங்கள் இதை மட்டும் எழுதிங்க. தசை நார்களுக்கு சக்தி அளித்தல், அப்புறம் வந்து நல்ல தரமான குளுக்கோஸை உற்பத்தி செய்தல். நல்ல தரமான குளுக்கோஸை உற்பத்தி செய்தல். மன தைரியத்தை அளித்தல். மன தைரியத்தை அளித்தல். தெளிவான பார்வையை கொடுத்தல். தெளிவான பார்வைங்கிறது என்னன்னு தெரியுமா? அது இல்லைங்க. தெளிவான பார்வைங்கிறது நல்லது கெட்டது ரெண்டையும் பிரித்து பார்க்கக்கூடியதுக்கு பேர் தான் தெளிவு. நன்மை தீமை. இப்போ உணவில் எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்த்து அது கரெக்டாக விஷமாக இருந்தால் அடிச்சிடும், அடித்து நொறுக்கி விட்டுரும். நல்லதாக இருந்தால் எடுத்துக்கும். அதுதான் கல்லீரலுடைய வேலை. அதே மாதிரி மனசுக்கு அதுதான். நம்ம செய்கிறது தப்பா சரியா அப்படிங்கிறத கல்லீரல் பலமாக இருந்தால் மட்டும்தான். இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டானா அவனுக்கு நல்லது கெட்ட தெரியுதா? கல்லீரல் சோர்வடைச்சிடும். நான் பேசுகிறதா சரின்னு பேசுவான். அப்போ அந்த அளவுக்கு பலகீனமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மயக்கங்களை வந்துடும். இப்போ நம்மளுக்கு தலை சுற்றல் வருது, வாமிட்டு வருது, பெருவிருப்புன்னு சொல்கிறோம். இது எல்லாமே கல்லீரலுடைய பாதிப்பு. அப்போ வந்து தெளிவு முடிவு எடுக்க முடியாது. அதனால் தெளிவு கொடுக்கறது கண்ணுக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள். என்ன ஏங்க கல்லீரல் எதில் ஆரம்பிக்கும்? கல்லீரலுக்கு லிவர் LIV அப்படின்னு போட்டுங்க. இதனுடைய குறியீடு வந்து LIV. முதல்ல LI போட்டோம், அது லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வந்து LI போட்டோம். இது லிவருக்கு வந்து LIV. லிவர் ஒன்னே வந்து மரப்புள்ளி. இது தனக்குத்தானே சக்தி அளிக்கக்கூடிய புள்ளி. முதல் புள்ளி அதுதான். மரத்தில் இருக்கக்கூடிய மரம்.
ஆனால் இந்த புள்ளிக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, கண் எல்லா விதமான கண் பிரச்சனைகளுக்கும் இந்த புள்ளி தீர்வாக இருக்கும். தீர்வுன்னு போட்டு எழுதிங்க. கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் இந்த புள்ளி ஒரு தீர்வாகுங்க. LI2 அதுக்கு அவ்வளோதான், வேற எதுவும் நீங்கள் இது பண்ண வேண்டாம். இந்த LI2 வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு புள்ளி. ஏன் அப்படின்னா இது மனசோட நேரடியாக தொடர்பு இருக்குது. நெருப்புங்கிறது எது? உறுப்பு. இருதயத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால, இது கல்லீரல்ங்கிறது மரத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த புள்ளிக்கு ஒரு விசேஷமான சக்தி உண்டு. இது என்ன எழுதுறீங்கன்னா, கல்லீரலுக்கும் இருதயத்திற்கும் இருதய மேலுறை இன்னொன்று 3 உறுப்பு. எப்பவுமே நெருப்பு புள்ளின்னா அதில் 3 வந்துடும். இருதயத்திற்கும் கல்லீரலுக்கும் இருதயத்திற்கும் இருதய மேலுறைக்கும் சக்தி அளித்தல். தீர்வு வந்து கேன்சர், எய்ட்ஸ், அதிகமான டென்ஷன், ஏன் வந்து இதை வந்து எய்ட்ஸோட சம்மந்தப்படுத்துறோம் அப்படின்னா, எப்ப வந்து இந்த கண்ணு கெட்டு போச்சோ இந்த இருதயமும் கெட்டு போயிடும். கல்லீரல்ங்கிறது கண்ணு. தவறான பழக்கங்கள் அவ்வளவுக்கும் காரணம் கண்கள் தான். அதை பத்தி ஒரு நாள் கிளாஸ் எடுக்கணும், அந்த அளவுக்கு எழுதி இருக்குது. இந்த கண்ணு வந்து பலகீனமா இருக்குதுன்னா, நல்லது கெட்டது கல்லீரல் கரெக்டா இருந்தா இது சரி தப்புன்னு நம்ம கண்ணுக்கு சொல்லும். அது கெட்டு போச்சுன்னா இது கெட்டு போயிடும். அப்ப இது கெட்டு போச்சுன்னா இருதயம் கெட்டு போயிடும். அப்ப இருதயம் வந்து இது நல்லது கெட்டதுங்கிறது அதுக்கும் தெரியாது. அதனால வந்து தவறான பழக்கத்துக்கு போறவங்களுக்கு தான் எய்ட்ஸ் வருது. எது நல்லது எது கெட்டதுன்னு புரிய வைக்கக்கூடிய சக்தி வந்து இறைவன் கல்லீரலை கொடுத்துருக்குறான். அப்ப இந்த கல்லீரலும் இருதயத்தோட மனசோட நேரடியாக தொடர்புள்ள இந்த 2 உறுப்புமே பலகீனமா இருந்தா மட்டும்தான் அவனுக்கு தவறான எண்ணங்கள் வரும். அப்ப அதை வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு லிவர் 2 கண்டிப்பா நல்ல வேலை செய்யும். எழுதிக்கணும். இப்போ சொன்னது எல்லாமே நீங்க சிம்டம்ஸ் எழுதிக்கணும். தவறான மனநிலை, தவறான ஆண் பெண் உறவு, இது எல்லாமே இது தடுத்துரும். உங்க பார்வை தெளிவா இருக்கும். இந்த பாயிண்ட் யாருக்கெல்லாம் மனசுல ஒரு சபலம் இல்ல ஒரு தெளிவில்லாத நிலை இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஞானமே பிறக்கும். ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி இதுதான். தெளிவா இருப்பான், இருதயமும் நல்லா இருக்கும், அவனுடைய பார்வை அதான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றாங்களே இல்லையா, குரு பார்க்க கோடி நன்மை. அந்த குருவை வந்து பார்க்கக்கூடிய திறன் எப்ப வரும்னா இவன் கல்லீரல் பலமானா மட்டும்தான் அவனுக்கு நல்ல சிந்தனையே வரும். இல்லைன்னா சிந்தனை கெட்டு போயிடும். குருங்கிறது யாரு? குரு தான் என்ற கொடும் பாவம் தீர்க்கும் ஆசான், தர்மத்தின் வழியே கருணை வைத்து, கொங்கணர் சொல்லிப்பார். ஊன் என்ற மந்திரத்தை உபதேசித்து உண்மையுடன் சுழு முனையிலே இருக்கும் என்று கோன் என்ற சிவரூபம் தன்னை காட்டி, கோன்கிறது என்ன அரசன், அப்படி இருக்கக்கூடிய சிவனை நெற்றிக்கண்ணில் வந்து கண்ணில் காட்டின்னு சொல்றாங்க. அதுதான் ஆசன சக்கரம். நான் என்ற ஆணவத்தை நீக்கி நாட்டுவார் குருநாதன் மோட்சம் தானேங்கிறான். அப்ப அந்த அளவுக்கு வந்து அந்த தூய்மையை கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளியா வந்து நம்ம இதைத்தான் பார்க்குறோம்.
நீங்கள் தொடும்போது அந்த ஆளுக்கு வந்து மனசு மாறும். இந்த பாயிண்ட் செலக்ட் ஆனால் கண்டிப்பாக அவன் அப்படி தான் இருப்பான். கல்லீரலும் இருதயமும் பலகீனமாக இருக்கக்கூடிய மனநிலை நீங்கள் கேட்டு பாருங்க, எந்த நேரம் டென்ஷன்லேயே இருப்பான், தெளிவான முடிவு இருக்காது. அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த பாயிண்டை கொடுத்தீங்கன்னா மறுநாள் வரும்போது அவனுக்கு தன்னை அறியாமையே ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன பண்ணார், இப்போ நான் நல்லா இருக்கிறேன், எந்த வருமானவர் என்னமோ தவறான என்ன வரலையேன்னு வந்து கண்டிப்பாக அவனை ஃபீல் பண்ணுவான், நம்மகிட்டே சொல்லுவான். ஏன்னா நாங்கள் நிறைய அந்த மாதிரி பேஷண்ட்டை பார்த்துருக்குறோம். அதனால் இந்த புள்ளி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி, லிவரில் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியில் இதுவும் ஒன்று. அடுத்தது லிவர் 3. லிவர் 3 வந்து இதுவும் முக்கியமான புள்ளி தான். கல்லீரலில் வரக்கூடிய எல்லா புள்ளியுமே முக்கியமான புள்ளி தான். இது ரொம்ப முக்கியமான புள்ளி. இதில் இதுவும் ஒன்று. இது வந்து நிலம். கண்ணை மூடி தியானம் பண்ணுறீங்களே இல்லையா, அப்போ என்ன நடக்குது, கல்லீரல் தான் பலமாகுது, வேற ஒன்றும் இல்லை. தூய்மையாக்குது, சுத்தமாக்குது. நல்லது கெட்டது எப்படி கல்லீரல் வந்து உள்ள உணவுல இருக்கிற நச்சுக்களை பிரிக்குதோ அதே மாதிரி நீங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது உங்களுடைய கண்களில் சக்தி கிரகிக்கப்படுது. இதுதான் என்ன சொல்லுவாங்க, சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம், முச்சந்தி வீடு, சுழுமுனை, 10ஆம் வாசல். அவையார் சொல்லுவாங்க 9வது படி தாண்டி 10வது வாசலை திறக்கணும்னு. இதுதான் 10வது வாசல். ஆமாம். அப்போ அவ்வளவும் வந்து அந்த கல்லீரல் தான். நீங்கள் கண்ணை மூடுனீங்கன்னா தான் மற்ற ஞானக்கண் வேலை செய்யும். அப்போ இந்த கண்ணை ஊனக்கண்ணை வந்து மூடணும். அப்போ என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே கல்லீரல் பலமாகிட்டே இருக்கும். நீங்கள் குளுக்கோஸ் வந்து உடம்புக்குள்ளே கூடிகிட்டே இருக்கும், பிராணசக்தியும் கூடிகிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கல்லீரல் பலமாகும். அதுக்கு பேரே ஞானக்கண்ணு சொல்கிறாங்க. அப்போ கண்ணுக்கு தான் எதுக்காக இருந்தாலும் கண்ணை போல பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. மூக்கை போல வாயை போலன்னு சொல்ல மாட்டாங்க, கண்ணை போல பாதுகாப்பாக வச்சுக்கணும். கண்ணு பாதுகாப்பு இல்லை, அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி தான் பாதுகாப்பு, தெளிவு. லிவர் 3 வந்து மண்ணீரலோடு சம்மந்தப்பட்ட புள்ளி. இது கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் சக்தி அளிக்கக்கூடியது. கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் சிம்டம்ஸ் என்னன்னா தலைவலியோட கூடிய வாந்தி. தலைவலியும் இருக்கும், வாந்தியும் இருக்கும். அந்த தலைவலி வந்து என்ன சொல்ல தெரியாது, எப்படி வருதுன்னா அவ்வளோ ஒரு அது தலைவலியா, ஐயோ உயிரே போயிடுச்சு அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி தலைவலியாக துண்டி பிடிக்கூடிய தலைவலியாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த புள்ளி தீர்வாக இருக்கும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுகளுக்கு ஒரு முக்கியமான புள்ளி லிவர் 3. சர்க்கரை நோயாளிகளுக்கு, நீரழிவு நோய், அழகான ஒரு வார்த்தை, நீரழிவு. நீர் கட்டிட்டு இருக்குது, அதான் சர்க்கரை. யாருக்கெல்லாம் நீர் கெடும், நீர் நல்லா தான் இருக்குது உடம்புல, ஆனால் கெடுத அது வந்து உறுப்புகள் ரீதியாக சொல்ல, மன ரீதியாக நீர் யாருக்கிடும். நீரழிவு நோய் யாருக்கெல்லாம் அதிகமாக வருது தெரியுங்களா? அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் நீர் இதாகாது. அதுதான் எல்லாத்துக்கும் மூலம். ஆனாலும் நீரழிவு நோய் வந்து அதிகமாக யாருக்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னா இந்த 2 கல்லீரலும் மண்ணீரலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிகமான நீரழிவு நோய் ஏற்படும். வயிற்றை வந்து கெடுக்கிற வேலை. ஒன்று பசி எடுத்தா சாப்பிடணும், ஆனால் அவன் சாப்பிட மாட்டான். இல்லை பசி இருந்து சாப்பிடணும், அதையும் அவன் செய்ய மாட்டான். இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சாப்பிட்டுட்டே இருப்பான், இல்லைன்னா சாப்பிடாமையும் விட்டுருவான். அப்போ நிலம் வந்து என்ன ஆகும், உஷ்ணமாயிரும். உள்ளக்குள்ளே உணவு போட்டு தண்ணி ஏதாவது 4 போட்டு வச்சா அது நீரோட்டம் வந்து இருக்குதுன்னா காஞ்சி போயிடும். அப்போ கெட்ட நீர் வந்து அங்கே தான் அழிவாயிருக்குது. இது ஒரு காரணம். இன்னொரு நீர் வந்து இருக்குது, அதுதான் வந்து ஆண்பெண் உயிர் சக்தி. அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நீர் அழிவு, உயிர் சக்தி வந்து உருவக்கூடிய தன்மைக்கு வந்துருச்சுன்னா கெட்டிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை வந்து நம்ம கெட்டிப்படுத்தணும். அதுக்கு தான் சித்தர்கள் வந்து காயகல்பம், நம்ம பண்ணக்கூடிய காயகல்பம் ஒரு பயிற்சி மூலமாக. இன்னொன்று வந்து மனசுக்கு ஒரு காயகல்பம் இருக்குது.
கட்டுப்பாடு. அதுதான் அந்த ஒரு எண்ணத்தை வந்து நம்ம உறுதியாக வச்சுக்கணும். அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து முதல்ல நீரழிவு நோய் உற்பத்தி ஆகுது. அதிகமான தேவையில்லாத காம எண்ணங்கள் யாருக்கு உற்பத்தி ஆகுதோ அவங்களுக்கு தான் நீர் அழியுது. நல்ல நீர் வந்து என்ன பண்ணணும், உருகுது, வேற ஒன்றும் இல்லை, கீட்டால் உருகிட்டு இருக்குது. நல்ல நீருங்கிறது எப்படி இருக்கணும், திடமாக இருக்கணும், ஈர்ப்புத்தன்மை இருக்கணும், அதை உடம்புல ஒட்டணும். ஆனால் உஷ்ணம் கூடும்போது அந்த நீர் ஆவியாக மாறி அது வந்து கெட்ட நீராக மாறும். தேவையில்லாத எண்ணம் வந்தால் கண்டிப்பாக நீர் உருகும். இது வந்து இதுதான் இயல்பு, இயற்கையினுடைய இதே அதுதான். அப்போ அந்த எண்ணத்தை வந்து மாற்றக்கூடிய வகையில் இந்த ரெண்டையும் கொட்டிங்கன்னா கல்லீரலும் மண்ணீரலும், அதாவது கல்லீரல் ரொம்ப 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 முக்கியம். மனசுக்கும் கல்லீரலுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கு. நீங்கள் எந்த பிரச்சனைக்கு கொண்டு வந்தாலும் அதில் மனசுக்குள்ள ஒரு படம் வருது இல்லையா, எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் நீங்கள் பார்த்துட்டா அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நீங்கள் வந்து கேதர் பண்ணுவீங்க. கவலையாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், இல்லை சண்டையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாம் நீங்கள் மனக்கண்ணில் அதை பார்ப்பீங்க. அங்கே கல்லீரல் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். பிரச்சனையை நீங்கள் கேட்டீங்க, பிரச்சனை தீர்வெல்லாம் எங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்குது. நீங்கள் அதைத்தான் விட்டு நோக்கணும். நீங்கள் கல்லீரலுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா அமைதியாக இருக்கணும். எப்பெல்லாம் நீங்கள் எண்ணங்களை சொருகிறீங்களோ அது நேரடியாக கல்லீரலில் போய் ஒரு தட்டு, உங்களை எரியாமையே ஒரு ட்ரிப், ஒரு துளி, ஒரு ட்ராப்பு பித்த நீர் சுரக்கும். நீங்கள் அந்த எண்ணங்களை தூண்டும் போது அந்த பித்த நீர் வந்து ஜீரணத்துக்காக இறைவன் வந்து பித்தப்பையில் சேமிச்சு வச்சுட்டு இருக்கிறான். ஆனால் நீங்கள் தேவையில்லாத இந்த எண்ணங்களை உள்ளக்குள்ளே சொருகும் போது ஒரு பித்த நீர் ஒரு ட்ராப் வரும், அது உள்ளே இறங்கி அதுதான் வந்து உங்களுக்கு அல்சர், ஜீரண செரிமானமாகாமல் போகிறது. இன்னும் எவ்வளவோ அதுக்கு வந்து பேர் சொல்லிகிட்டே போகலாம். அதனால தான் அந்த கல்லீரலுக்கு வந்து இறைவன் அவ்வளோ சக்தி கொடுத்துருக்கான். அதனால தான் அதை அடக்கிறதுக்கு தான் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. அப்போ கல்லீரல் அந்த உருகக்கூடிய நீர் அழிவு நோய் நிச்சயமாக தியானம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் நல்லா டீப்பாக பண்ணணும். தியானம் பண்ணுறதெல்லாம் கல்லீரலை பலப்படுத்துறது தான், வேறு எதுக்குமே இல்லை. கல்லீரலை பலப்படுத்தினா தான் உங்களுக்கு தெளிவு. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லது கெட்டது பிரித்து எப்படி காமிக்குதோ அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய மறைவான சில விஷயங்களையும் நம்மளுக்கு காட்டும். சரி, அது சுகருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சுகர் பேஷண்ட்களுக்கு, தலைவலி வரவங்களுக்கு, அதே மாதிரி அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை. எரிச்சல் சம்மந்தப்பட்டது எல்லாமே எது, மரம், வயிறு எரியுது, உஷ்ணம், கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு பிம்முன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஒரே ஒரு வதம் போட்டேன் உள்ளே போய் வயிறு உப்பிடுச்சு, வயிறு வந்து ரொம்ப அனீசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இதனுடைய இதுதான். அதெல்லாம் எழுதிக்கங்க. அல்சர், வயிறு உப்புக்கம், தலைவலி. இந்த லிவர் 2 லிவர் 3 இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதில் நீங்கள் 2ல் எதை தொட்டிங்கனாலும் நிச்சயமாக அவன் மனசில் நல்ல எண்ணங்கள் வரும். குணக்கேடு தானே நோய். நோய் என்ன? குணக்கேடு தான், வேற எதுவுமே கிடையாது. சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி. சினத்துக்கு யாரு பொறுப்பு? யாரு? இவன் தான், கல்லீரல் தான். சின்ன யாரை செய்யறதோ அவங்களை கொண்டுருது. கல்லீரல் வந்து கோபத்துக்கு உண்டான, நான் பார்த்தமே இல்லையே, கல்லீரல் கோபத்துக்கு அதிபதி. சுக்கிரன் எப்படி செல்வத்துக்கு அதிபதியோ அந்த மாதிரி இதுக்கு அதிபதி யாருன்னா இவன் தான். இவனை நீங்கள் சாந்தப்படுத்தணும். கல்லீரல் பலமானா மட்டும்தான் கோபத்தை மெல்ல முடியும். காமம், குரோதம், கோபம் எல்லாம் அந்த வரக்கூடிய அறுகுண சீரமைப்பும் கல்லீரலுடைய சக்தி பொறுத்திருக்கு. கண்ணுக்கு எத்தனை பேர்? நகக்கண், ஞானக்கண், கண்ணுல எல்லாமே இருக்கு. கருப்பா கொடுத்துருக்குறான், ஆனா அதுக்குள்ள ஒளி கொடுத்துதான் பாருங்க. அதுதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இருக்கிறது கருப்பு தான், ஒவ்வொன்னையும் தெளிவா காட்டுறது அதுதான் கருமணி. வெண்தரைக்கு வேலையே கிடையாது, சூட்சுமா அதுதான் இருக்கு. நீங்க பாக்குற அவ்வளவு இங்கதான் பதிவாது. கரு மையமே இதுதான், இங்கதான் கருமையம் இருக்கு. செத்திடம் பிறந்திடம் எதுன்னு ஒரு சித்தர் கேட்கிறார். சாவக்கூடிய இடமும் பிறக்கூடிய இடம் எது? அங்கதான். உயிர் போச்சுன்னா கண்ணு வெள்ளையா போயிடும். அந்த பூ பாப்பான்னு சொல்லுவாங்க, பாப்பா வந்து கலர் மாறிடும். இதை நீங்க மீன்ல பார்க்கலாம். மீன் இறந்துட்டா கண்ணை பார்த்தீங்கன்னா வெள்ளையா போயிடும். இது ஊனக்கண். ஞானக்கண்ணில் பார்த்தீங்கன்னா ஆக்கனா சக்கரம் வந்து ஒளி இருக்காது, அந்த இடத்துல இருந்து போயிடும். இதுதான் வந்து உண்மையானது. இதை செத்திடம். ஆண் பெண் உயிர் சக்தி உற்பத்தி ஆகக்கூடிய இடமே இதுதான் சொல்லுங்க. இது ரெண்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணது, அவ்வளோ அக்னிங்கிறது தான். அதனால அந்த அளவுக்கு வந்து கல்லீரல் வந்து பலமான இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான இன்னொரு பாயிண்ட், இதுவும் முக்கியமான பாயிண்ட் தான் லிவர் 4.
சிக்கன் கொன்யா, மட்டன் கொன்யா, எந்த கொன்யாவாக இருந்தாலும் சரி, அதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுதான் காற்றுப்புள்ளி. நம்ம ஆளுங்க பேர் பாருங்க எப்படி எப்படி வைக்கிறாங்க. பேர் வைக்கிறதுக்கு ஆங்கில மருத்துவத்துக்கு பாராட்டு கொடுக்கலாம். கல்லீரலுக்கும் நுரையீரலுக்கும் சக்தி அளிக்கூடிய புள்ளி. யாரெல்லாம் மாடிப்படி ஏறும்போது ஸ்டெப்ஸ் ஏறினா எனக்கு மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. வெயிட்டை தூக்கிட்டு என்னால் நடக்க முடியலைங்க, 2 வச்சாலும் கெஸ்ட் வாங்குதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இந்த இதுதான். அதே மாதிரி காய்ச்சல், அது என்ன காய்ச்சலாக இருந்தாலும் சரி, 98 வகையான காய்ச்சலை குணப்படுத்துது லிவர் கோர். மூச்சு வாங்குதல். அதே மாதிரி லூஸ் மோஷன் யாருக்கெல்லாம் நிற்காம போயிட்டே இருக்குங்க, டிஸ்டென்ட்ரி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபோன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, வைப்ரேட் போட்டுக்கிறீங்களா? ஏதோ ரொம்ப நேரம் வருதுங்க, ஏதோ அட்டன் பண்ணுறீங்களா? ஏன்னா அவங்க ஏதோ முக்கியமான ஒரு இதாக இருக்குங்கிறத பண்ணுவாங்க.